இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த நாடகத்தில் சைனா. ஸோ சைனா வந்து ட்ரெடிஷ்னலி பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடு தான். ஸோ சைனீஸ் பொசிஷன் என்ன ஏதுன்றது இப்போதைக்கு எல்லாரும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாது, பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது அவர்கள் எப்படி செயற்படுவார்கள் நம்ம சொல்ல முடியாது. சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானில் இருக்குது. ஃபண்டமெண்டலி மோர் தென் சைனீஸ் வந்து அமெரிக்கன் கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தான் ஆர்மியே கம்ப்ளீட்டாக இருக்குது. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முப்படைகள் மற்றும் அவருடைய இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டவை. அமெரிக்கா வந்து போற்றி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான். ஆகவே அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பாகிஸ்தானில் ரொம்ப அதிகம், இந்தியாவிலையும் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு. ஆனால் இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்கனவே தெரிவித்து விட்டது என்று தான் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வருது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு முழு அளவிலான போராக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அந்த நிலைமைக்கு போகாமல் இருப்பது 2 தரப்புக்கும் நல்லது. அது மாதிரி போகாமல் இருக்கணும்னு தான் 2 தரப்புமே விரும்புது. ஏன்னா இந்தியாவோட காலிபரேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் அதை சொல்கிறாங்க. அவங்க குறிவைத்து இராணுவ இந்த தலைமையகங்களை, இராணுவ மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை நாங்கள் அடிக்கலை, தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடத்த தான் அடித்தோன்னு தான் இந்தியா சொல்லுது. பட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்றைய சூழலில் இந்த தாக்குதல் இந்தியாவுக்கு தவிர்க்க முடியாதது. இது காலத்தின் தேவை.